இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வதை குறித்து, நாம் எவ்வாறு விண்ணப்பம் செய்ய வேண்டும், நாம் எதை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த வாரத்திலே, இந்த ஒவ்வொரு நாளும் நாம் எதை குறித்து ஆண்டவரிடத்திலே நாம் வேதத்தில் இருந்து வேண்டிக் கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும், யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள், வேண்டிக் கொண்டார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வாறு பதிலளித்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அநேக காரியங்களுக்காக நாம விண்ணப்பம் பண்ணுகிறோம். நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எதை குறித்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்கும் போது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். மழை என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. மழை பெய்யும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மழை தாழ்ச்சி வரும்போது பயங்கரமான வறட்சி, இன்னும் பல பிரச்சனைகள் வருகிறதை நாம பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். மழை பெய்யாததுனால பஞ்சம் உண்டானது என்று சொல்லியெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். மழை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. மழையை பெய்ய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். யோபிலே நாம பார்க்கிறோம், மழைக்கு தகப்பன் உண்டு. மழை ஆண்டவர் சொன்னால் மாத்திரம்தான் அந்த இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மழை என்ன செய்ய முடியும்? பெய்ய முடியும். அந்த மழை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லி மழையை குறித்து நாம் காண்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ பின்மாறி என்று சொல்லும் போது முன்மாறி மழை என்று ஒன்று இருக்கிறது. அந்த முன்மாறி மழை எப்பொழுது பெய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, ஒரு நிலத்துல ஒரு விவசாயி அந்த நிலத்தை பயிர் வைப்பதற்காக ஆயத்தப்படுத்தி விதையை விதைத்து ஆசையோடு காத்திருக்கிறார். எதற்காக? மழை பெய்ய வேண்டும். ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த பயிர்கள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த விதைகள் எல்லாம் அது ஒன்று போல முளைத்து அது எழும்பும். அந்த மழைக்காக அந்த விவசாயி என்ன செய்கிறார்? பயிர் வைத்திருக்கிறவர் காத்திருக்கிறார். அந்த நிலம் மழைக்காக காத்திருக்கிறது. வானத்திலிருந்து மழை பொழியும் போது அந்த விதை என்ன செய்கிறது? நம்ம வாசிக்கிறோம், வானத்தில் இருந்து அந்த மழை பெய்யும் போது அதிலே முளை கிளம்பி அது என்ன செய்கிறது? அந்த பயிரை அது விளைவிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த முன்மாறி மழை மிகவும் ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதமான ஒரு மழை. அந்த முன்மாறி மழை பெய்கிற பொழுதுதான் பயிர் என்ன செய்யும்? அது முளைக்கும். அடுத்ததாக பின்மாறி மழையை பார்க்கிற பொழுது அந்த பயிர் என்ன செய்யும்? அந்த முளைத்த பயிர், அந்த செடி வளர்ந்து அது பின்மாரிக்காக ஆசையோடு காத்திருக்குமாம். எப்பொழுது அந்த பின்மாறி மழை எங்கள் மேல் பொழியும், நாங்கள் பூத்து காய்த்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செடியானது காத்திருக்குமாம். வானத்தை நோக்கி அந்த பயிர் காத்திருக்குமாம். அப்பொழுது மழை பெய்யும் பொழுது அந்த பின்மாறி மழை அந்த பயிர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு முன்மாறி மழை வேண்டும், பின்மாறி மழை வேண்டும். நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலே வறட்சி காணப்படுகிறது. அநேக காரியங்களிலே ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி ஒரு மந்தமான நிலைமை காணப்படுகிறதை நாம் அறிகிறோம். ஒரு எழுப்புதல் வேண்டும். ஜெப வாழ்க்கையில, வேத வசன தியானிப்புல, உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை பெருக வேண்டும், ஆண்டவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிற பொழுது, நாம் வளர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பொழுது, நிச்சயமாக ஒரு பின்மாறி காலத்து மழை நமக்கு தேவை.
அப்பொழுது நாம் கர்த்தரிடத்திலே என்ன செய்ய வேண்டுமாம்? வேண்டிக் கொள்ள வேண்டுமா? ஆண்டவரே, அந்த மழையை, ஆசீர்வாதமான அந்த பின்மாறி காலத்து மழையை என்மேல் வருஷிக்க பண்ணும் ஆண்டவரே. மழை பெய்யும் போது, பலத்த மழை பெய்யும் போது அழுக்குகள், அசுத்தங்களை எல்லாம் அது என்ன செய்யும்? அடித்து கொண்டு போய்விடும். அந்த இடத்திலே முளை கிளம்பும். அந்த இடத்திலே பயிர்கள் என்ன செய்யும்? செழித்து வளரும். அதுக்கு பலன் கொடுக்கிறதாய் காணப்படும். நம்ம வாழ்க்கையிலும் நாம கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த பின்மாறி காலத்து மழை அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் நமக்கு தேவை. நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு எழுப்புதல் தேவை. நம்ம ஒரு மந்த நிலை மாற வேண்டும். அந்த மழை வரும் பொழுது எப்படி அந்த பயிர், இளம் பயிர் செழித்து அது துளிர்க்கிறதோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்க நமக்கு அந்த மழை அவசியம். எத்தனையோ காரியங்கள் உலகத்துல இருக்கிறது. ஆனால் கர்த்தர் குறிப்பாக சொல்லுகிறார், அந்த பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நாமும் அநேக காரியங்களுக்காக நாம வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், ஆவிக்குரிய மழையை என்மேல் ஊற்றும். ஆண்டவரே, வறட்சி நீங்கட்டும், சாபங்கள் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாம கேட்கிற பொழுது ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வரும். இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு வரும். அந்த பின்மாறி காலத்து மழைக்காகத்தான் நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்ட வசனம் சொல்லுகிறது. இன்னும் கூட அந்த மழைக்காக நாம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனையோ மழைகளை நாம பார்க்கிறோம். கெடுதி மழையை நாம பார்க்கிறோம். மழையினால எவ்வளவோ அழிவுகள் வருகிறதை கூட நாம பார்க்கிறோம். மழை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டாலும் அதனால் அநேக அழிவுகளை இந்த நாட்களிலே நாம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதமான மழை. அந்த பின்மாறி மழை எப்படிப்பட்டது? ஆசீர்வாதமான ஒரு மழை. நாம் அதற்காக கர்த்தரிடத்திலே என்ன செய்ய வேண்டுமாம்? வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். ஆண்டவரே, அந்த செழிப்புக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக, கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காக, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு பயிர், ஒரு செடி தானாய் அது என்ன செய்யாது? கனி கொடுக்க மாட்டாது. அதற்கென்று மழை தேவை, தண்ணீர் தேவை. அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த செடியானது அது என்ன செய்ய முடியும்? பலன் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ள, நாம் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவருடைய அந்த அபிஷேகம், அந்த பின்மாறி காலத்து வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமையை நாம் கர்த்தரிடத்தில் இருந்து நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அந்த மழையை ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நம்ம வாசிக்கிறோம், 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன முது சுதந்திரத்தை திடப்படுத்தும். சம்பூரண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தும். அநேக வேளைகளிலே நாம் இளைத்து போய், சோர்ந்து போய், வனாந்தர வழியாக நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒரு செழிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மழை தேவை. அந்த மழைக்காக நாம கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது அந்த மழை ஏராளமாய், அது தாராளமாய் ஊற்றப்படும் பொழுதுதான் ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இன்னும் கூட ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம பார்க்கிற பொழுது, நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். நாம கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் என்ன செய்வாராம்? முன்மாறி பின்மாறி மழையை போல நம்மிடத்துல இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த மழைக்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே கட்டளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் சுவாமி. ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே வேண்டுதல் செய்ய கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை